அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய கடமை, கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த காணொலியில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் பார்க்க போகிறோம். அங்கே யார் யார் வேட்பாளராக நிற்கிறாங்க, அங்கே எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, கடந்த கால தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கு, இந்த தேர்தலில் யார் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி எண் 220, மாவட்டம் தென்காசி. எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. ஒட்டுமொத்தமாக 18 பேர் அங்கே வேட்பாளராக போட்டிடுறாங்க. அதில் திமுகவின் சார்பில் ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். இப்போ சங்கரன் கோயிலினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த முறை அவர் சங்கரன் கோயிலிருந்து வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அமுதாராணி அவர்கள், புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் பாலராஜ் அவர்கள், சசிகலா கட்சியின் சார்பில் பொன்னுத்தாய் அவர்கள் போட்டியிடுகிறார். இவங்க 6 பேர் இல்லாமல் மொத்தமாக 18 பேர் போட்டிடுறாங்க. சுயேட்சைகள் 12 பேர் போட்டிடுறாங்க. எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 1,10,960, பெண்கள் 1,16,396, மூன்றாம் பாலினத்தவர் 13 பேர். ஒட்டுமொத்தமாக 2,27,369. என்னென்ன சமூகங்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரகுல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள், பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கிறாங்க. முக்குலத்தோர், நாடார், நாயுடு சமூகங்கள் கணிசமான சமூகங்களாக இருக்கிறாங்க. இதுவரை இங்கே 13 முறை சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற்றிருக்கு. அதில் திமுக 2 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், மதிமுக 2 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. கடந்த 2021 தேர்தலில் வாசுதேவநல்லூர் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு தான் ஒதுக்கப்பட்டது. இப்போ மதிமுக தான் இருக்குது. இப்போ மதிமுக கிட்ட இருந்து மாறி திமுகவே அங்கே போட்டியிடுது. 2021 தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா மதிமுக 68,730 வாக்குகளை பெற்றிருக்கு. அதிமுக 66,363 வாக்குகளை பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சி 16,731 வாக்குகளை பெற்றிருக்கு. அமமுக 13,376 வாக்குகளையும், புதிய தமிழகம் 3,651 வாக்குகளையும் பெற்றிருக்கு. கடந்த முறை இங்கே மதிமுக வெற்றி பெறுவதற்கு அமமுக, அதுக்கப்புறமாக நாம் தமிழர் பிரித்த வாக்குகள் தான் மிக முக்கிய காரணியாக இருந்தது. இப்போ வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம். திமுகவினுடைய வேட்பாளராக ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். அவருடைய வயது 40, எம்காம், எம்ஏ, பிஎல் படிச்சிருக்கிறார். வழக்கறிஞர். அவர் ஒரு பளுதூக்குதல் வீரர். இப்போ சங்கரன் கோயிலினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். திமுகவில் என்ன பதவியில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக அவர் இருக்கிறார். 30 ஆண்டுகளாக அதிமுக வசம் இருந்த சங்கரன் கோயில் தொகுதியில் 2021 போட்டியிட்டு வெற்றி பெற்று சங்கரன் கோயில் தொகுதியை அதிமுகவிடமிருந்து திமுகவுக்கு கொண்டு வந்தவர். அவர் அப்போ 2021 அமைச்சராக இருந்த ராஜலட்சுமி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்போ சங்கரன் கோயில் தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் சங்கரன் கோயிலிருந்து இவர் வாசுதேவநல்லூருக்கு மாறுகிறார். மதிமுக, தேமுதிக, விசிக இந்த கட்சிகள்லாம் திமுக கூட்டணியில் இருப்பது உங்களுக்கு ஒரு பலமாக இருக்குது. பாஜகவின் சார்பில் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். வயசு 49. தென்காசி மாவட்ட தலைவராக அவர் இருக்கிறார். பாஜகவில் தென்காசி மாவட்ட தலைவராக இருக்கிறார். 20 ஆண்டுகள் பொறியியல் இயக்குனராக அவர் பணி செய்திருக்கிறார். ஸ்டார்ட் அப் தென்காசி அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை அவர் தொடங்கி இளைஞர்களுக்கு அதீத வேலைவாய்ப்பு, அவங்கவுங்க ஊர்லேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற பணிகள்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்தார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே தென்காசி தொகுதியில் இவர் தான் வேட்பாளராக போட்டியிடுவார் அப்படின்னு பேசப்பட்டது. கடைசியில் கூட்டணி கட்சியான ஜான் பாண்டியன் அவருடைய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. இப்போ வாசுதேவநல்லூர் தொகுதி அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். ஏற்கனவே தேர்தல்களில் போட்டியிட்ட அனுபவம் கொண்டவர். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிட்டிருக்கிறார். 2 நாடாளுமன்ற தேர்தலையும் தென்காசி வேட்பாளராகவும், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வாசுதேவநல்லூர்லேயே போட்டியிட்டவர்.
மூன்றாவது இடமும் அவர் வந்து பிடித்தார். நாம் தமிழர் கட்சி இந்த வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு உட்பட்டு 2021 16,731 வாக்குகளையும், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 23,747 வாக்குகளையும் பெற்றிருக்கு. ஸோ இசை மதிவாணன் அவர்களும் ரொம்ப நாம் தமிழர் கட்சியில் ஒரு அறியப்பட்ட முகம்தான். ஏற்கனவே போட்டியிட்ட அனுபவம் இருக்கிறதுனால தொகுதியில் தொடர்ச்சியாக இவரே போட்டியிட்டு வருவதாலும் என்ன சொல்வது, தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல அறிமுகம் இருக்கக்கூடிய வேட்பாளர் தான். இந்த முறை அவர் கணிசமான வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அமுதாராணி அவர்கள் போட்டியிடுகிறார். வயது 50, மாவட்ட மகளிர் அணியினுடைய அமைப்பாளராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு தொழில் முனைவோர். ஸோ இவங்க தான் பிரதான வேட்பாளராக நிற்கிறாங்க. வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே புதிய தமிழகம், சசிகலா அவர்களுடைய கட்சி, இவங்க 2 பேர் எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போகிறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா கடந்த முறை அமமுக ஒரு கணிசமான வாக்குகளை பிரித்தாங்க. அதே முக்குளத்தூர் சமூக வாக்குகளை குறி வச்சு தான் இந்த முறை சசிகலா அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார். சசிகலா அவர்கள் ராம்தாஸ் அவர்களோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறார். ஸோ சசிகலா அவர்களை நம்பி எவ்வளோ பேர் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அது எல்லாமே அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் அப்படின்றதுனால அது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். புதிய தமிழகம் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்ஸ் அப்படின்றதுனாலையும் அதுவும் பாஜகவுக்கு பார்க்கக்கூடிய வாக்குகளாகத்தான் இருக்குது. ஸோ இதில் புதிய தமிழகம், சசிகலா அவர்களுடைய கட்சி எவ்வளோ வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று, தமிழக வெற்றி கழகம் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ வாக்குகளை பிரிக்கிறாங்க, யாருனுடைய பாக்கெட்ஸ்லேருந்து அந்த ஓட்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க திமுக கிட்டேருந்து எடுக்கிறாங்களா, அதிமுக கிட்டேருந்து எடுக்கிறாங்களா அப்படின்றத தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு வந்து சொல்ல போகுது. ஸோ ராஜா அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தொகுதி மாறி போட்டியிட்டாலும் கூட அவர் தென்காசியில் மாவட்ட செயலாளராக இருப்பதால் களப்பணிகளை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ திமுக வர்சஸ் பாஜக அப்படின்ற கடுமையான போட்டி இருக்குது. ஆனந்தன் ஐயாசாமி நன்கு அறியப்பட்ட வேட்பாளராக இருக்கிறார். தொடர்ச்சியாக களத்தில் இருக்கிறார். சோஷியல் மீடியாலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறார். ஸோ அதெல்லாம் அவருடைய பலமாக இருக்குது. வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் பாஜக அப்படின்ற களம் இருக்குது. ஒரு கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 3 பேர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம். புதிய தமிழகம் கட்சி, சசிகலா அவர்களுடைய கட்சி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி, இந்த 3 கட்சியும் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் திமுகவோ பாஜகவோ அங்கே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ வெற்றி அங்கே யார் அப்படின்றது கணிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்குது. ஸோ வாசுதேவநல்லூரில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற இருக்குது. கண்டிப்பாக வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய கடமையும் உரிமையும். தொடர்ச்சியாக தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்க எங்களுடைய சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு அன்பும் நன்றியும்.